ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another ஃபுட்பால் வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரஹீம் அலி லீவ்ஸ் சென்னை என்எஃப்சி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சென்னை என்எஃப்சியோட மெயின் பிளேஸ் ஜாயினிங் ஃபார் ப்ரீ சீசன் கேம்பா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரஹீம் அலி லீவ்ஸ் சென்னை என்எஃப்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஹீம் அலி ட்ரான்ஸ்ஃபர் டு ஒடிசா எஃப்சி பார்த்தீங்கன்னா டன் டீல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால மோஸ்ட்டாக ரஹீம் அலி நம்ம சென்னை எஃப்சியை விட்டு லீவ் ஆகிட்டு பாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒடிசா எஃப்சியோட டன் டீல்னால மார்க்கஸ் ரொம்பவே ட்ரஸ்டபிள் சோர்ஸ். ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோ வரப்போ கூட சென்னை எஃப்சிலேருந்து அஃபீஷியலாக நன்றி டு ரஹீம் அலி கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ரஹீம் அலி அடுத்த சீசன் நம்ம சென்னை எஃப்சிக்கு ஆட மாட்டார். ஸோ ஐஎஸ்எல் சீசன் 10 ரஹீம் அலி எப்படிப்பா பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 17 மேட்ச் ஆடி 3 கோல் 2 அசிஸ்ட் கொடுத்துருந்தாரு. ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை ரஹீம் அலி கொடுத்துருந்தாலும், நம்ம சென்னை எஃப்சி ரஹீம் அலிக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்னை எஃப்சி கொடுத்துருக்கலாம். பட் இதில் என்ன நடந்துச்சு, ரஹீம் அலிக்கு சென்னை எஃப்சி கான்ட்ராக்ட் கொடுத்து அவர் வேணான்னு சொன்னாரா? ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதில் என்ன நடந்திருக்குன்னு. பட் இப்போ என்ன நியூஸ்லாம், ரஹீம் அலி ஒடிசா எஃப்சிக்கு போக போகிறாரு. ஸோ நம்ம சென்னை எஃப்சிக்கு ரஹீம் அலி இந்த ஐஎஸ்எல் சீசன் 11 ஆட மாட்டார். ஸோ அதுதாங்க இப்போ நியூஸ். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல இந்தியன் ஸ்டேக்கரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஸ்டேக்கர் நம்ம சென்னை எஃப்சிக்கு ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. பட் இப்போ என்னன்னா, அவர் ஒடிசா எஃப்சிக்கு போக போகிறதா அஃபீஷியல் நியூஸே வந்துடும் நம்ம இந்த வீடியோ போடுறப்ப. ஸோ அதனால் ரஹீம் அலிக்கு நம்ம விஷ் பண்ணுவோம், அவர் போய் ஒடிசா எஃப்சியில் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு. பட் எனக்கு இன்னுமே ஒரு வருத்தம் தாங்க, ரஹீம் அலி இந்த சீசன் நம்ம சென்னை எஃப்சியோட இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். நீங்கள் சொல்லுங்கள், ரஹீம் அலி நம்ம சென்னை எஃப்சியோட இருந்திருக்கணுமா, இல்லை ரஹீம் அலி ஒடிசா எஃப்சிக்கு போனது கரெக்டு தானா அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாமே. அடுத்த அப்டேட் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஃப்சியோட மெயின் பிளேஸ் ஜாயினிங் ஃபார் ப்ரீ சீசன் கேம்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, சென்னை எஃப்சியோட ப்ரீ சீசன் கேம்ப் ஃபார் மெயின் பிளேயர்ஸ் சூனாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ சீசன் கேம்புக்காக எல்லா பிளேயர்ஸும் சென்னைக்கு வராங்க. ஸோ இது வரைக்கும் சென்னைக்கு வந்த பிளேயர்ஸ்லாம் யாராருன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஃபாரின் பிளேயர்ஸ் பார்ப்போம். லூகாஸ் பிரமிலா, ரயான் எட்வர்ட்ஸ், வில்மர் ஜார்டன், கார்னர் சில், எல்சினோ தாஸ். அப்புறம் இந்தியன் பிளேயர்ஸ் யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபரூக் சௌத்ரி, அனிகித் முகர்ஜி, ஜித்தேஸ்வர் சிங், மந்தார் ராவ் தேசாய், முகமது நவாஸ், குர்கிரத் சிங், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சியோட ப்ரீ சீசன் கேம்புக்கு ஜாயின் பண்ண நம்ம சென்னைக்கு வந்துட்டாங்கங்க. ஸோ ஓவன் கையிலும் கூடிய சீக்கிரத்தில் அரைவ் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம சென்னை எஃப்சியோட ப்ரீ சீசன் கேம்ப் ஃபார் மெயின் பிளேயர்ஸ் தொடங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா ஐஎஸ்எல்லும் இப்போ வரப்போகுதுங்க, மோஸ்ட்லி இந்த செப்டம்பர் மாதம் தான் ஐஎஸ்எல் வரப்போகிறதுனால நம்ம ப்ரீ சீசன் கேம்ப் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சென்னை எஃப்சியோட மெயின் பிளேயர்ஸ்க்கான ப்ரீ சீசன் கேம்ப் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஞ்சி 2 to 3 டேஸ்க்குள்ளே எல்லா சென்னை எஃப்சியோட மெயின் பிளேயர்ஸும் கேம்பில் ஜாயின் ஆவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சென்னை எஃப்சியோட ப்ரீ சீசன் கேம்ப் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்கங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சென்னை எஃப்சியோட ப்ரீ சீசன் கேம்ப் ஸ்டார்ட் எப்போ ஆகுது அப்படின்லாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ரீ சீசன் கேம்ப் லாங்காக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கம்மியான நாள் தான். ஏன்னா செப்டம்பர் மிடில் ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 30 days to 40 days தான் நம்ம ப்ரீ சீசன் கேம்ப் நடக்க போகுது சென்னை எஃப்சியோடது. ஸோ அதில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம். அதே போல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சென்னை எஃப்சியோட ப்ரீ சீசன் கேம்ப் லேட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கா இல்லை சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிருக்கா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் ரஹீம் அலியை சென்னை எஃப்சி கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கணுமா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.